ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஈவில். ஸோ நீங்கள் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம சரியல் சீரிஸ் தாங்க சொல்ல போகிறோம். கூட நம்ம ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, நம்ம ஸ்பைடி. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்மர் என்சான்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, அவங்க வீடு கொடுக்கலாம். என்னடா ஆர்மர் என்சான்மெண்ட் பண்ண போகிறேன்ட்டு என்னடா பண்ணுறேன்? ரைடு ஃபார்மில் வில்லேஜ் அவுட் போஸ்ட்டில் இதாண்டா உடச்சிட்டு கேட்பீங்க. ரைடு ஃபார்ம் கட்டதான் கைஸ். வயசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கோல்டு கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. வயசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், சாரி கைஸ். நம்ம லெஜண்ட் நம்ம கூட வந்திருக்காரு, ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். அவர் வந்து ஓரமாக ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, டவர் அடிக்காமல் ஏதோ பண்ணிட்டு கிடந்தார். நம்ம வந்து இந்த ரூஃபை கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம் கைஸ். பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். என்னடா பண்ணி முடிச்சிட்டேன்ட்டு இங்கே என்னடா மாப் ஃபார்மில் வந்துருக்கீங்க கேட்பீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம என்சான்மெண்ட் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஆர்மருக்கு 18 வந்துட்டேன். இப்போதைக்கு 18 எடுத்துருக்குங்க கைஸ். எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். 50 சப்ஸ்கிரைபர் போகணும், கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்துக்கிட்டே இருக்கானுங்க, நல்லா தான் இருக்கு. எவனும் வர மாட்டானுங்க இப்போ பார்த்து. வாங்கடா இல்லை வாங்கடா. சரி கைஸ், நான் 30 XP கலெக்ட் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். 30 XP கலெக்ட் பண்ணிட்டா பார்த்தாலே தெரியும். க்ரீப்பரை போட்டு கொள்ள வேண்டியதா. ஜம்பி பிள்ளை செதுபோ நல்லதான் கைஸ், செதுப்போட்டான். இப்போ வந்து நம்ம லெகின்ஸுக்கு போவோம். அதான் மோளை என்ன பவரு. ஃபயர் ப்ரொடெக்ஷன் 3 வேஸ்ட்டு. ஒன்றே ஒன்று கொடுத்துருக்கணும் கைஸ். சரி கைஸ், அடுத்து 30 XP கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மறுபடியும் 30 XP கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டுக்கு தான் கைஸ் போட போகிறோம். ஹெல்மெட் இல்லை, ஷூ போட்டுப்போம். அதை போட்டுப்போம். இதுதான் நல்லதாக போகிறா. கொடுங்கடா சாமி. அன்பிரேக்கிங் 3 அவனை நிறைய கொடுப்பானுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் அது. சரி, அடுத்து 30 XP கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். டக்குன்னு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க கைஸ். அடுத்து வந்து நம்ம ஹெல்மெட்டு போட்டுப்போம். நான் லெகின்ஸுக்கும் ஹெல்மெட்டுக்கு இது எடுத்துறேங்க கைஸ். என்சான்மெண்ட் பண்ணிட்டேன், நல்லா இல்லைண்ணே போட்டு அந்த வீடியோ எடுக்க மாட்டேன் கைஸ், சாரி. 30 XP கலெக்ட் பண்ணி போட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி கைஸ், அடுத்து 30 XP கலெக்ட் பண்ணிட்டு வரேன். பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் தான் கைஸ். வாங்க இந்த வாட்டியை நல்லா வருமானு பார்ப்போம். பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் 3 கொஞ்சமாக நல்லதாவா, பரவாயில்ல கைஸ். அன்பிரேக்கிங் 3 கூட சேர்ந்துருக்கு, நல்லது. புக்கு சேர்த்து நல்லா போராக்கலாம். இப்போதைக்கு இது போட்டு போங்க கைஸ். என்ன பாருங்க, அன்பிரேக்கிங் 3 பூட்ஸ். இது ரீஎன்சான்மெண்ட் பண்ணுறோம் கைஸ். பூட்ஸை இல்லை போ. அவ்வளோதான், போயிட்டான். நிறைய பேர் வந்துட்டா நீங்கள் உனக்கு கொண்டுருவோம் கைஸ். செத்துப்போ. க்ரீப்பர் அடிக்கடி வெடிக்கிறாங்க கைஸ், அது வேறு ரொம்ப கடுப்பாக இருக்குது. செத்துப்போங்கடலாம். 30 XP இப்போ வருவானா? வாய்ப்பு இல்லை. 28 தான் வந்துருங்க. தூக்கி போடு, அவ்வளோதான். செதுப்படாய், அவ்வளோதான். எவனோ வாங்கடா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எவனோ வந்தால் பரவாயில்ல, வாங்கடா. 30 XP கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எடுத்துறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸுக்கு தான் கைஸ் போடணும். சத்து போங்கடலாம். இப்போ வந்து பூட்ஸுக்கு போகலாம் வாங்க. ப்ரொடெக்ஷன் 4 சூப்பர். ப்ரொடெக்ஷன் 4 அன்பிரேக்கிங் 3 ஒர்த்து தான் கைஸ். வச்சுப்போம். அது ஓரளவுக்கு நல்ல பவர் தான். புக்கு சேர்த்து நல்ல பவர் ஆக்கிடலாம் கைஸ், கவலை பண்ணுங்க. இப்போ வந்து செஸ் பிளேட்டுக்கெல்லாம் ஹெல்மெட்டுக்கு தாங்க யூஸ் பண்ணோம். சேர்த்து போங்கடா.
அடுத்து 30 எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹெல்மெட்டுக்கு தான் கைஸ் போட போகிறோம். டேய் ஹெல்மெட்டுக்கு என்ன 1-2 தானே மோஜாங்க? 1-2 கொடுங்க. 1-2 ரீப்ரெனிஷன் 2 1 தானே ரீப்ரெனிஷன். அவ்வளோதான் தெரியும். 1 தானே அது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே கைஸ். இப்போ செஸ் பிளேயருக்கு வந்து நான் ரீஎன்சான்மெண்ட் பண்ணுறேன் கைஸ். அது ப்ரொடெக்ஷன் 3 மட்டும் தான் இருக்குது. இப்போ அன்சான்மெண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருது. த்ரான்ஸ் 1 ப்ரொடெக்ஷன் 3 அன்பரேக்கிங் 3 சூப்பர் நல்லா பவர். இது ஓரளவுக்கு நிறையா பக்கி பையனுங்க இருக்காங்க. இதில் அடிச்சு கொண்டு 30 எக்ஸ்பி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எடுத்துகிறேன். இப்போ வந்து ஹெல்மெட்டுக்கு தான் கைஸ். இப்போ நான் 2 கொடுப்பீங்களாடா? அவ்வளோதானே. ப்ராஜெக்டல் ப்ரொடெக்ஷன் 4. ஓ காட் கைஸ் இங்கே பாருங்க கைஸ். ஓ மை காட் டை நல்லா இருப்பீங்கடா. சூப்பர் கைஸ் நிறையா கொடுத்துருக்கானுங்க. ஏதோ சூப்பர். அடுத்து 30 எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிட்டேன் கைஸ். அங்கே டே பார்த்தீங்கன்னா 100 வந்துருச்சு. 92 ஆரம்பித்தேன். என்சான்மெண்ட் பண்ணேன் அன்பரேக்கிங் 3 ஸ்வாடுக்கு. ஆரம்பருக்குலாம் போட்டாச்சு கைஸ். இப்போ டூல்ஸுக்கு போடுறோம். ஸ்வாடுக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். இந்த ஸ்குவாடுக்கு வர எத்தனை தடவை தெரில. ரீஎன்சான்மெண்ட் பண்ணிடுறேன் கைஸ். அதை 30 எக்ஸ்பி எடுத்துறேன் கைஸ். மறுபடியும் போடுவேன் என்சான்மெண்ட்டு. இந்த வாட்டியது கொஞ்சம் உருப்படியாக கொடுங்க ப்ரோ. போ வச்சு பார்த்தா அன்பரேக்கிங் 3 வருது. சரி இதை வச்சு பார்ப்போம். அவ்வளோ ஷார்ப்னஸ் 4 அன்பரேக்கிங் 3 கொடுத்ததே கொடுக்குறீங்களா டே போங்கடா. ரீஎன்சான்மெண்ட் தான் ஈஸிக்கு அப்புறம் பண்ணணும். ரீஎன்சான்மெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் 30 எக்ஸ்பி எடுத்துட்டு போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு. செது போங்கடலாம். கைஸ் அடுத்த ரைடு ஃபார்ம் கட்டணும்ல. அதுக்கு அயன் அதிகமாக தேவைப்படுதுனாரு நம்ம லெஜண்ட்டு. அதுக்காக தான் அயன் கலெக்ட் பண்ண வந்தேன். அது பாருங்க எவ்வளோ வச்சுருக்கானே. சரி கைஸ் நாங்கள் 30 எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிட்டேன். அது பாருங்க இப்போ வந்து நம்ம ஸ்வாடுக்கு தான் கைஸ் போட போகிறோம். என்ன பவர்னு தெரில. பார்த்தா தான் தெரியும். வாய்ஸ் வர ரொம்ப கேவலமாக இருக்கு கைஸ். நான் என்ன பண்ணுறது. ஷார்ப்னஸ் 4 ஜூப்பர்ரா. போங்கடா கொய்யாங்கோ. அப்படி பண்ணுறீங்க போங்க. இங்கே பாருங்க கைஸ் மட்டமாக கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. சரி மறுபடியும் போடுவோம். 30 எக்ஸ்பி ஏற்றுறேன் கைஸ். மறுபடியும் போடுவோம். இந்த வாட்டி நான் ஃபயர் எக்ஸ்பர்ட் சூப்பர். நான் 1 கொடுப்பீங்களாடா? தெரிஞ்ச கதை தான் விடுங்க. சூப்பர் கைஸ். ஃபயர் எக்ஸ்பர்ட் 1 ஷார்ப்னஸ் 3 லூட்டிங் 2 அன்பரேக்கிங் நாட் பேக். அன்பரேக்கிங் இல்லை. நான் இப்போ ஆன்வீலில் போய் போட்டுடலாம் கைஸ். வீட்டில் ஆன்வீல் இருக்குது. அப்படியே போகலாமாங்க. குதிப்போம். ஓட்டக்குள்ளே குதிரா. 102 நாள் கைஸ். என்சான்மெண்ட் பண்ணுறதுக்கே 90 நாள் ஆரம்பித்தா 12 நாள் ஆகிடுச்சு. சரி போய் ஆன்வீல் செய்வோம். அயன்லாம் ஸ்மெல்ட்டிங் போட்டாங்க கைஸ். கேவுக்கு போயிட்டு எல்லாம் வந்துச்சா? சூப்பர் எல்லாம் வந்துடுச்சு. தேடு ஸ்மெல்ட் ஆகுங்க நீங்கள். ஏன்னா வந்து வேரி சைன் பிளாக் தான் இருக்குது. 3 தானே 1 2 எதுக்கு பார்த்துப்போம். 3 தான் கைஸ். இன்னொன்று அவ்வளோதான். இன்னொரு செஞ்சுட்டா பரவாயில்ல கைஸ். விடுங்க மாற்றிக்கலாம். ஆன்வீலடு எப்படி வச்சா 17 எக்ஸ்பியா இப்படி வச்சு பார்ப்போம். போடி 8 இப்படி இருக்குண்ணே. ஓவர் பவர் ஆகிடுச்சு கைஸ் ஸ்குவாடு. சரி அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்மருக்கு டூல்ஸுக்கு என்சான்மெண்ட் போட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ரைடு ஃபார்ம் கட்டலாமா இல்லை என்ன பண்ணான்னு தெரில.
நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். சரி பாய் கைஸ், பாய்.